ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி படிப்போம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், டிப்ளமோ ஸ்டூடெண்ட் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்தவங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் படியாக தேர்ந்தெடுப்பது 8051 ஆர்கிடெக்சர் தான். ஸோ இது ஒரு 8-பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். இது ரொம்ப பேசிக்கான கண்ட்ரோலர். ஸோ இதில் கற்றுக்கிட்டோம்னாக்கா மற்ற மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி படிக்கிறதுக்கு முன்ன நம்ம மைக்ரோ ப்ராசஸர் அப்புறமா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வித்தியாசம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோ ப்ராசஸர் இப்போது நம்ம லேப்டாப்பில் இருக்கிற மொபைல் ஃபோனில் இருக்கிற ப்ராசஸர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மைக்ரோ ப்ராசஸர், அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸர்னு சொல்லலாம். அதில் ஒரு அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டு, சிபியு, அப்புறமா தேவையான ரெஜிஸ்டர்ஸ், சிபியு ரெஜிஸ்டர்ஸ் அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் பெரிஃபரல்ஸ் எதுவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரேம், ராம், அப்புறமா டைமர்ஸ் ஆர் எனி ஐஓ கண்ட்ரோலர் வேணும்னாக்கா அதெல்லாம் அந்த மைக்ரோ ப்ராசஸர் சிப்புக்குள்ளே இருக்காது. அது நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணணும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் ஒரு அட்ரஸ், டேட்டா பஸ் தேவையான பின்கள் மட்டும் இருக்கும். அந்த அட்ரஸ், டேட்டா பஸ் வச்சு நாம் மற்ற பெரிஃபரல்ஸ்கெல்லாம் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். அதாவது இப்போ மைக்ரோ கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளவே நம்மளுக்கு தேவையான மெமரி, ரேம் ஃபார் டேட்டா, ராம் ஃபார் கோட், அப்புறமா போர்ட்ஸ், டைமர், சீரியல் போர்ட்டு, அதாவது மற்ற கம்யூனிகேஷன் போர்ட் தேவையான பெரிஃபரல்ஸ் அது ஒரே சிப்லேயே இருக்கும். ஓகேங்களா? அதாவது அப்புறம் இன்னும் வேறு வித்தியாசம் என்னென்னா, மைக்ரோ ப்ராசஸரில் நாம் டிசைட் பண்ணலாம் எவ்வளோ மெமரி தேவைன்னு. ஏன்னா அது எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸஸ் இல்லையா. ஸோ அதனால் அட்ரஸ் பஸ் விழுத்து மேலே தகுந்த மாதிரி நம்ம மெமரி இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம் தேவையானது. அதாவது மைக்ரோ கண்ட்ரோலரில் ரேமு, ராமு அதெல்லாம் ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்கும். நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான மைக்ரோ கண்ட்ரோலர் ஃபீச்சர்ஸை பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் ஜென்ரல் பர்பஸ், சொன்ன மாதிரி இந்த லேப்டாப், மொபைல் ஃபோன் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் சிங்கிள் பர்பஸ் எம்பெடட் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லலாம். சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ், சின்ன சின்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எலக்ட்ரானிக் வாட்ச் இருக்கலாம், மைக்ரோவேவ் ஓவன் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர், சின்ன ப்ரோக்ராம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவனில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், டோர் லாக், அன்லாக்கு, அப்புறமா குக்கிங் டைமு, அது மாதிரி செட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதலாம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எழுதலாம். ஆனால் மைக்ரோ ப்ராசஸர் பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ், இப்போ மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஓ நடக்கும், லைனக்ஸ் சிஸ்டம்ஸ் நடக்கலாம். அது மேலே நம்ம அப்ளிகேஷன் எழுதுகிறோம் இல்லையா, அது ஜெனரிக் ப்ராசஸிங். CPU பார்க்கலாம். ஸோ 8051 இன்டெல் என்ற கம்பெனி கண்டுபிடித்தது. அதுக்கு அதை நம்ம MCS51 ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். அது 8-பிட் ப்ராசஸர். 8-பிட் ப்ராசஸர்னாக்கா அது ஒரு ஆப்ரேஷனும் 8-பிட் வேர்ட் லென்த்தில் மட்டும்தான் பண்ணும். இப்போ 16-பிட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணுன்னாக்கா அது 8-பிட் அளவில் பண்ணோம். 2 8-பிட் ஆப்ரேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணி பண்ணோம். ஓகே, 8051 ஃபேமிலியில் 8052 இருக்குது. அது ஃபீச்சர் வைஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடிஷ்னல் டைமர் இருக்கும், மெமரி வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னாக்கா 8051 இருக்குது. அதில் ராம் 4 கிலோபைட்ஸ். ஸோ உங்கள் ப்ரோக்ராம் கோடு மேக்ஸிமம் அப் டு 4 கிலோபைட்ஸ் எழுதலாம். உங்கள் அப்ளிகேஷன் அதோட அதிகமாக போகுதுன்னாக்கா 8052 நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதில் 8 கிலோபைட்ஸ் ஆஃப் மெமரி இருக்கும். அனதர் டிவைஸ் 8031. இதில் இன்டர்னல் மெமரி கிடையாது.
இதுக்கு வந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்டர்னல் மெமரி இன்டர்ஃபேஸ் பண்ணணும், ரேம் அப்புறமா ராம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்க்ராட்ச் பேட் ரேம் பாருங்கள். இதில் வந்து 8051ல் 128 பைட்ஸ் இருக்குது, 8052ல் 256 பைட்ஸ் இருக்குது, 8031ல் அதே 128 பைட்ஸ் தான் இருக்குது. டைமர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8051ல் டைமர் 0 டைமர் 1 இருக்கும். அதாவது 8052ல் டைமர் 1 டைமர் 2 டைமர் 3 இருக்கும். சாரி, டைமர் 0 டைமர் 1 டைமர் 2 இருக்கும். 8031ல் ஒரு டைமர் 0 அண்ட் டைமர் 1 இருக்கும். நம்பர் ஆஃப் ஐஓ பின்ஸ் சேம், 32 ஐஓ பின்ஸ் இருக்கும், ஒரு சீரியல் போர்ட். இன்டரப்ட் சோர்சஸ் வந்து 8051ல் 6 இன்டரப்ட்ஸ், 8052ல் 8 இன்டரப்ட் சோர்சஸ், அதாவது 8031ல் 6 இன்டரப்ட் சோர்சஸ். ஸோ இன்டரப்ட் சோர்சஸ்ன்னா ஃபார் ஈச் பெரிஃபரல். ஸோ டைமர் எடுத்துக்கோங்க. இப்போ டைமர் டைம் அவுட் ஆச்சுனாக்கா, ஓவர்ஃப்ளோ ஆனாக்கா அதுக்கு ஒரு இன்டரப்ட் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அதே மாதிரி ஐஓ பின்ஸில் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்னு 2 பின் இருக்குது. அதில் எதுனா லெவல் சேஞ்ச் ஆஃப் எட்ஜ் டிடெக்ஷன் நம்ம கான்ஃபிகர் பண்ணபடி ஆச்சுனாக்கா அப்போ ஒரு இன்டரப்ட் ஜென்ரேட் ஆகும். சீரியல் ரிசப்ஷன், ஓகே, யூஆர்ட் போர்ட்டில் பைட்ஸ் ரிசீவ் ஆனால், பைட்ஸ் டிரான்ஸ்மிட் கம்ப்ளீட் ஆனால் இன்டரப்ட் ஜென்ரேட் ஆகும். 8051 ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து அதுக்கு 64 கிலோபைட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் மெமரி அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்குது. அட்ரஸ் ஸ்பேஸ்னால் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. ஸோ 8051க்கு வந்து 16 பிட் அட்ரஸ் பஸ் வச்சுங்களா. ஸோ 2^16 is equal to 64K கிலோ. ஸோ 64 up to 64 கிலோபைட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் மெமரி வந்து அட்ரஸ் பண்ண முடியும். அதே மாதிரி up to 64 கிலோபைட்ஸ் ஆஃப் டேட்டா மெமரி வந்து நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். இது வந்து மேக்ஸிமம். ஆனால் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணணும்னா விதின் தி 64 கிலோபைட்ஸ் ஆஃப் அட்ரஸ் ஸ்பேஸ் நம்ம ப்ரோக்ராம் மெமரி மற்றும் டேட்டா மெமரி ரெண்டும் இதுக்குள்ளே கான்ஃபிகர் இருக்கணும். அதாவது ப்ரோக்ராம் மெமரி ப்ளஸ் டேட்டா மெமரி ஷுட் பி லெஸ் than or equal to 64K. இப்போ 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் 4 கிலோபைட்ஸ் ஆஃப் ஆன் சிப் ப்ரோக்ராம் மெமரி இருக்குது. அதே மாதிரி 8052ல் 8 கிலோபைட்ஸ் ஆஃப் ஆன் சிப் மெமரி இருக்கும். அப்புறம் 8051ல் 128 பைட்ஸ் ஆஃப் ஆன் சிப் டேட்டா ரேம். இது வந்து ஆன் சிப்னாக்கா சிப்புக்கு உள்ளவே இருக்க வேண்டிய ரேம் மெமரி. அப்புறமா 32 பைடைரக்ஷனல் இண்டிவிஜுவல், அதாவது இன்புட் அவுட்புட், 32 இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ், 2 16 பிட் டைமர் கவுண்டர் இருக்குது. அப்புறமா ஃபுல் டூப்ளெக்ஸ் UART ஒரு பெரிஃபரல் இருக்குது. அப்புறமா இன்டரப்ட் with priority levels, அப்புறம் ஆன் சிப் ஆசிலேட்டர் கூட இருக்கலாம். இப்போ பின் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து 40 பின் டிவைஸ். இது வெரி ஸ்டாண்டர்ட் 8051 டிவைஸ், டியூல் இன்லைன் பேக்கேஜில் வரும். ஸோ இப்போ மாடர்ன் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் 8051 ஆர்கிடெக்சரில் பல வகையான மைக்ரோ கண்ட்ரோலர் வித் அடிஷ்னல் பெரிஃபரல்ஸ் வந்துடுச்சு. நுவாட்டான் எடுத்துக்கோங்க, எல்லாம் பின் பாண்ட், அதே மாதிரி சைலாப்ஸ்லேருந்து C8051. ஸோ ஆர்கிடெக்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எல்லாம் சேமாக இருக்கும். ஆனால் பின் கான்ஃபிகரேஷன் அண்ட் பெரிஃபரல்ஸ் வித்தியாசம் வரலாம். இந்த பின் டயக்ராம் வந்து ஸ்டாண்டர்ட் 8051 சிப், அதோட பின் டயக்ராம் 40 பின் ஐசி. ஸோ இதில் வந்து 4 போர்ட் இருக்குது. போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2 அண்ட் போர்ட் 3. ஒரு போர்ட்டும் 8 பிட்ஸ், அதாவது 8 ஐஓ பின்ஸ் இருக்கும். இப்போ போர்ட் 0 அப்புறம் போர்ட் 2 பார்த்தீங்கன்னா இது வந்து அடிஷ்னலி இது அட்ரஸ் பஸ் அண்ட் டேட்டா பஸ்ஸோட மல்டிப்ளெக்ஸ் ஆகிருக்கும். ஸோ போர்ட் 0 வந்து அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் மல்டிப்ளெக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதானா இந்த போர்ட் 0 வந்து இந்த அட்ரஸ் அண்ட் டேட்டா மல்டிப்ளெக்ஸ்டு பஸ் லைன்ஸாக தான் யூஸ் பண்ண முடியும். நார்மல் ஐஓ போர்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி போர்ட் 2 வந்து ஒரு அப்பர் 8 பிட்ஸ் ஆஃப் அட்ரஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் மெமரி, அதுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்டர்னல் மெமரி மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்ரஸ், எக்ஸ்டர்னல் அட்ரஸ் டேட்டா பஸ் லைன்ஸ் தேவையில்லை, அந்த சிக்னல்ஸ் தேவையில்லை. ஸோ நீங்கள் போர்ட் 0 வந்து போர்ட் 0 அண்ட் போர்ட் 2 வந்து நார்மல் ஐஓ போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ அடிஷ்னல் கண்ட்ரோல் லைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரீசெட் RST சிக்னல் பின் நம்பர் 9. இது வந்து பவர் ஆன் ரீசெட் சிக்னல் ஜென்ரேஷன். ஸோ இந்த பின்னை வந்து ஆக்டிவ் ஐ பின்னு. ஸோ லாஜிக் 1 அதாவது 5 volts அப்ளை பண்ணோம்னாக்கா சிப்பு வந்து ரீசெட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து 0th அட்ரஸ்க்கு போயிடும். அங்கேருந்து இது ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் த ப்ரோக்ராம். அதனால நம்ம நார்மல் ஆப்ரேஷனில் இதுக்கு வந்து நம்ம இந்த ரீசெட் லைனை வந்து புல் டவுன் பண்ணியிருப்போம் த்ரூ சம் 10 kilo ohm ரெஜிஸ்டரில். ஸோ த ரீசெட் லைன் இஸ் இன்ஆக்டிவ். ஸோ அது பார்க்கலாம் அப்புறமா நம்ம சர்க்கியூட்டை. அப்புறமா இங்கே வந்து எக்ஸ்டர்னல் EA பார்னு இருக்குது ஆர் VPP. ஸோ EA பார் வந்து எக்ஸ்டர்னல் அட்ரஸ் எனேபிள் பின் வந்து இது வந்து 0 அப்ளை பண்ணோம்னாக்கா ஸோ த சிப்பு வந்து எக்ஸ்டர்னல் மெமரிக்கு கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ த அட்ரஸ் ஃப்ரம் 0 to 64K அட்ரஸ் வந்து எக்ஸ்டர்னல் மெமரிக்கு மேப் ஆகிடும். ஸோ இன்டர்னல் மெமரி இருந்தாலும் யூஸ் ஆகாது. ஸோ இன்டர்னல் மெமரி யூஸ் பண்ணணும்னா இந்த EA பாரை வந்து நம்ம லாஜிக் ஐக்கு கனெக்ட் பண்ணணும். VPP வந்து ப்ரோக்ராமிங் பண்ணும்போது தேவைப்படும். இது வந்து பேரலல் ப்ரோக்ராமிங்க்கு தேவைப்படும். அதே மாதிரி ALE அட்ரஸ் லேட்ச் எனேபிளில். ஸோ இந்த சிக்னல் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ இந்த சிக்னல் வந்து வென் இந்த போர்ட் 0 லைன்ஸில் அட்ரஸ் டேட்டா வரும்போது இந்த அட்ரஸ் லேட்ச் எனேபிள் சிக்னல் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ தட் இந்த அட்ரஸ் டேட்டா அட்ரஸ் வேல்யூவை நம்ம ஒரு லேட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேட்ச் பண்ணிக்கலாம். அப்புறமா ப்ரோக்ராமிங் பல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பின் யூஸ் ஆகும் டூரிங் ப்ரோக்ராமிங் மோட். அப்புறமா ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள். இந்த ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி யூஸ் பண்ணப்போ தேவைப்படும். ஸோ டேட்டா இஃப் யூ வாண்ட் டு ரீட் த டேட்டா ஃப்ரம் எக்ஸ்டர்னல் மெமரி அந்த டைமில் இந்த சிக்னல் தேவைப்படும். அதே மாதிரி போர்ட் 3ல பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பெரிஃபரல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் IO ஃபங்க்ஷனாலிட்டி அடிஷ்னல் பெரிஃபரல் சிக்னல்ஸும் மேப் ஆகிருக்கும், அது மல்டிப்ளெக்ஸ் ஆகிருக்கும். ஸோ போர்ட் 3.0 3.1ல் வந்து UART லைன்ஸ் இருக்குது. 3.2 3.3ல வந்து இன்டரப்ட் 2 எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் லைன்ஸ் இருக்குது, அது இன்புட். அதே மாதிரி 3.4 3.5ல வந்து டைமர் 0 இன்புட் அண்ட் டைமர் 1 இன்புட் இருக்குது. அதே மாதிரி 3.6ல ரைட் பார் சிக்னல். இது வந்து அகெயின் எக்ஸ்டர்னல் மெமரிக்கு ரைட் பண்ணும்போது ஸ்ட்ரோப் சிக்னலாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் 3.7ல வந்து ரீட் பார் எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து ரீட் பண்ணும்போது இது வந்து ஸ்ட்ரோப் சிக்னலாக யூஸ் பண்ணலாம். அண்ட் 18 and 19ல வந்து நம்ம எக்ஸ்டர்னல் கிறிஸ்டல் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் சிப்பில் வந்து இன்டர்னல் ஆசிலேட்டர் கிடையாது. ஸோ எக்ஸ்டர்னல் ஆசிலேட்டர் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். ஸோ எக்ஸ்டர்னல் கிறிஸ்டல் இங்கே கனெக்ட் பண்ணணும் வரும். ஸோ இங்கே எக்ஸ்டர்னல் கிறிஸ்டல் கனெக்ஷன் டயக்ராம் பாருங்கள். ஸோ இது மாதிரி கிறிஸ்டல் கனெக்ட் பண்ணிவிட்டு 2 கப்ளிங் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணணும் 30 picofarad. இப்போ எக்ஸ்டர்னல் கிளாக் அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா அது கூட பண்ணலாம். ஸோ கிறிஸ்டல் 2 பின் நோ கனெக்ஷன் பண்ணுங்கள். கிறிஸ்டல் 1 பின்னுக்கு டைரெக்டாக நீங்கள் எக்ஸ்டர்னல் கிளாக் சோர்ஸ்லேருந்து கிளாக் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது மோஸ்ட் 99% ஆஃப் த எம்பெடட் அப்ளிகேஷனில் இது மாதிரி நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ கிறிஸ்டல் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ரீசெட் பின்னை பற்றி நான் சொன்னேன். ஸோ இட்ஸ் ஆக்டிவ் ஐ, நார்மலாக லோவில் தான் இருக்கணும். ஸோ வெனவர் பவர் ஆன் ரீசெட் ஆனாக்கா ஸோ CPU ரெஜிஸ்டர்ஸ் அதாவது பெரிஃபரல் ரெஜிஸ்டர்ஸ்க்கு வந்து இனிஷியல் வேல்யூ அதாவது நம்ம ரீசெட் வேல்யூன்னு சொல்லுவோம், அந்த வேல்யூக்கு வந்து செட் பண்ணிடும். மேக்ஸிமம் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம் மோஸ்ட் ஆஃப் த பெரிஃபரல் ரெஜிஸ்டர்ஸ் வேல்யூ எல்லாம் வந்து 0க்கு ரீசெட் ஆகிடும். ஆனால் சில ரெஜிஸ்டர்ஸ் வந்து ரீசெட் வேல்யூ வேறு வேல்யூவாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெட் வேல்யூ வந்து FF, அதே மாதிரி ஸ்டாக் பாயிண்டருக்கு வந்து 07. ஸோ இது வந்து ஹார்ட்வேர் டிசைன்லேயே இது மாதிரி ஒயர் பண்ணியிருப்பாங்க.
ரீசெட் சர்க்யூட் பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த RST பின் நம்பர் 9க்கு வந்து இது வந்து கிரவுண்டுக்கு புல் டவுன் பண்ணியிருப்பாங்க த்ரூ 8.2K 10 கிலோ ஓம்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா VCCக்கு வந்து த்ரூ 1 கெப்பாசிட்டர் 10 மைக்ரோ கெப்பாசிட்டருக்கு புல் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போனா நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணும்போது ஃபார் அ மொமெண்டரி பீரியட் இந்த கெப்பாசிட்டர் வந்து இட் வில் புல் திஸ் ரீசெட் லைன் வந்து VCCக்கு கனெக்ட் பண்ணும் ஃபார் த டியூ டு த சடன் சேஞ்ச் இன் த வோல்டேஜ் இல்லைங்களா. அதுக்கப்புறமா அந்த லெவல் அந்த ரீசெட் பின் வில் பி லோ. ஸோ ரீசெட்லேருந்து இட் வில் கம் அவுட் ஆஃப் த ரீசெட். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அட்ரஸ் எனேபிள் அது வந்து லாஜிக் ஐக்கு புல் அப் பண்ணியிருக்கு. இப்படி பண்ணோம்னாக்கா இது வந்து இன்டர்னல் கோட் மெமரியை யூஸ் பண்ணும். 4 கிலோபைட்ஸ் ஆர் 8 கிலோபைட்ஸ் ஆஃப் கோட் மெமரி வந்து யூஸ் பண்ணும். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் நம்ம பார்த்தோம். இந்த சிக்னல் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் மெமரி யூஸ் பண்ணவே தேவைப்படும். ஓகே, இட்ஸ் அன் அவுட்புட் சிக்னல். இது வந்து நாம் அவுட்புட் எனேபிள் ஆஃப் த எக்ஸ்டர்னல் மெமரி ரேமாக இருக்கட்டும் இல்லை EEPROM-ஆக இருக்கட்டும் ESCPROM-ஆக இருந்தால் கூட சரி, அது அவுட்புட் எனேபிள்னு ஒரு சிக்னல் இருக்கும். ஸோ இந்த PSEN சிக்னல் வந்து அவுட்புட் எனேபிளுக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ கோட் ஃபெச் பண்ணும்போது இந்த PSEN எனேபிள் வந்து 0 இருக்கும். அண்ட் டேட்டா மெமரியாக ஆக்சஸ் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் மெமரியை PSEN வந்து 1 இருக்கும் லாஜிக் லெவல். அதே மாதிரி ALE பின் வந்து அட்ரஸ் டேட்டா வந்து டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணுறது. ஸோ இப்போ அது வந்து டைமிங் டயக்ராமில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் போட்டு ஃபஸ்ட் வீக் கிளாக் சைக்கிள்ஸில் அட்ரஸ் வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் வந்து டேட்டா வரும் சேம் லைனில் போர்ட் 0ல். ஸோ அட்ரஸ் வரும்போது ALE பின் வந்து ஆக்டிவ் ஆகும். அப்போது அந்த அட்ரஸ் வேல்யூ வந்து நம்ம ஒரு லேட்சில் D flip flop லேட்சில் லேட்ச் பண்ணிப்போம். அந்த லேட்ச் அட்ரஸ் வந்து மெமரிக்கு அட்ரஸ் லைன்ஸுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்தர் கான்சிக்யூட்டிவ் சைக்கிள்ஸில் வந்து ALE இன்ஆக்டிவ் ஆகும். அந்த டைமில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து அது அந்த போர்ட் 0 லைன்ஸ் மேலே டேட்டா போடும். ஓகே, ஸோ 8051ல் 4 போர்ட் இருக்குது. ஈச் போர்ட் ஹேஸ் 8 IO pins. அந்த போர்ட் 0 பற்றி நான் சொன்னேன். ஸோ இட் இஸ் யூஸ் அஸ் a போர்ட் 0. அப்புறமா மல்டிப்ளெக்ஸ் அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸ் கூட இருக்கும். ஸோ இஃப் ALE is 0, the port lines contains the data. If ALE 1 இருக்கிறப்போ the port lines will contain the address information. ஸோ எக்ஸ்டர்னல் மெமரி யூஸ் பண்ணலன்னாக்கா போர்ட்டு வந்து போர்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் மெமரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா போர்ட்டு வந்து அவைலபிள் இருக்காது. அது அட்ரஸ் லைன்ஸை தான் யூஸ் பண்ண முடியும். போர்ட் 1 நம்ம நார்மல் போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட் 3ல இன் அடிஷன் டு IO ஃபங்க்ஷனாலிட்டி இந்த போர்ட் 3ல வந்து நம்மளுக்கு UART பெரிஃபரல், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட், டைமர் இன்புட்ஸ், அப்புறமா ரீட் ரைட் சிக்னல்ஸ் கூட வரும். இது வந்து 8051 பிளாக் டயக்ராம், அது ஆர்கிடெக்சர் டயக்ராம்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் CPU வந்து இட் கண்டெய்ன்ஸ் தி ஆக்சுவல் arithmetic and logic unit. It's a logic circuitry for arithmetic operation and logical operations ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இன்டர்னல் பஸ் இருக்கும். இந்த இன்டர்னல் பஸ் வழியாக இட் வில் கனெக்ட் டு அதர் பெரிஃபரல்ஸ்.
டைமர், ரேம், ப்ரோக்ராம் மெமரி ராம், அப்புறம் ஐஓ போர்ட்ஸ் அண்ட் சீரியல் போர்ட்ஸ். ஆசிலேட்டர் சர்க்யூட் வந்து டு ஜென்ரேட் த கிளாக் ஃபார் சிபியூ. இது வந்து டீடைல்டு பிளாக் டயக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் லெஃப்டில் வந்து உங்களுக்கு டைமிங் அண்ட் கண்ட்ரோல் சர்க்யூட்ரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஆசிலேட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சர்க்யூட்ரி வந்து இந்த சிபியூக்கு தேவையான கிளாக் சிக்னல் எல்லாம் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி கண்ட்ரோல் சிக்னல்ஸ் லைக் ப்ரோக்ராம் ஸ்டோர் எனபிள், ஏஎல்இ, எக்ஸ்டர்னல் அட்ரஸ் எனபிள், ரீசெட், அந்த லாஜிக் சிக்னல்ஸ் எல்லாம் வந்து இந்த சர்க்யூட்ரியில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்குது பாருங்கள், இங்கே தான் எல்லா ஆப்ரேஷன்ஸும் நடக்குது. திஸ் இஸ் ஆக்சுவலி த சிபியூ. இதுக்கு தேவையான ஆப்பரண்ட் வந்து இந்த 2 டெம்பரரி ரெஜிஸ்டரில் இருக்கும், temp1 and temp2. Okay, for any operation you need 2 operands, or at least for most of the operations இந்த temp1 and temp2ல இருக்கும். அக்யூமுலேட்டர் இங்கே இருக்குது. ஸோ அக்யூமுலேட்டர் கண்ட்ரோல் வந்து temp2 ரெஜிஸ்டருக்கு வந்து அப்புறமா ஏஎல்யூக்கு போகும். ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆன மேலே அந்த ரிசல்ட் வந்து இந்த இன்டர்னல் பஸ் மூலிமா மறுபடியும் அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். அது ரேம் அட்ரஸில் கூட ஸ்டோர் ஆகலாம், இல்லை ரெஜிஸ்டர் பியில் கூட ஸ்டோர் ஆகலாம். அது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் சோர்ஸ் ஆப்பரண்ட் எது, டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட் எதுன்ட்டு. ஸோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது சில அர்த்தமெட்டிக் ஃப்ளாக்ஸ் எல்லாம் செட் ஆகும். லைக் அடிஷனில் கேரி வரலாம், ஆஃப் கேரி வரலாம். அந்த இன்ஃபர்மேஷனில் வந்து இந்த பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் இந்த ரெஜிஸ்டரில் வந்து சேவ் ஆகும். அப்புறமா இதே சிபியூ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்டுக்கு இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கு த்ரூ இன்டர்னல் பஸ். அப்புறமா எஸ்எஃப்ஆருக்கும் இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கு, டைமருக்கு இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கு. அப்புறமா மெமரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராம் மெமரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு த்ரூ இன்டர்னல் பஸ் தான் போகும். இது டேட்டா பாயிண்டர்னு வாங்கும், ப்ரோக்ராம் கவுண்டர், இன்க்ரிமெண்டர், பஃபர், ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். ஸோ இந்த ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர் வந்து இட் வில் ஹோல்ட் த அட்ரஸ் ஆஃப் த கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்க அட்ரஸ் வந்து ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டருக்கு லோட் ஆகும். அப்புறமா அது வந்து மெமரியில் வந்து ரீட் பண்ணும் அந்த அட்ரஸ். அதே இந்த ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர் கண்டென்ட்ஸ் வந்து இட்ஸ் ஆல்சோ இந்த போர்ட் 0 அண்ட் போர்ட் 2ல கூட அவுட்புட் ஆகும். எக்ஸ்டர்னல் அட்ரஸ் எனேபிள் பண்ணியிருந்தா. இப்போ மெமரி மாடல் பார்க்கலாம். ஸோ டோட்டல் அட்ரஸபிள் மெமரி ஸ்பேஸ் வந்து 64K, ஏன்னா 16-bit அட்ரஸ் இருக்கிறதுனால 2 to the power of 16, 64K. இதில் வந்து நாம் ப்ரோக்ராம் மெமரி பார்த்தீங்கன்னா 2 வகையான இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் மெமரி ப்ளஸ் எக்ஸ்டர்னல் மெமரி. அதுக்கு வந்து EA பார் வந்து லாஜிக் 1 டைப் பண்ணியிருந்தா, லாஜிக் 1க்கு கனெக்ட் பண்ணியிருந்தா, லாஜிக் 0 இல்லைன்னா கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தாக்கா ஃபுல் 64K வந்து எக்ஸ்டர்னல் மெமரிக்கு மேப் ஆகிருக்கும். ஸோ லாஜிக் 1க்கு கனெக்ட் பண்ணியிருந்தா, EA லாஜிக் 1க்கு கனெக்ட் பண்ணியிருந்தா இன்டர்னல் மெமரி ஃபஸ்ட்டு 4K ஃபார் 8051, இல்லைன்னா 8K ஃபார் 8052. மற்ற அட்ரஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் மெமரிக்கு மேப் ஆகிருக்கும். ரிமைனிங் அட்ரஸ் 64K இல்லைன்னா 56K. அது மாதிரி டேட்டா மெமரி பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் 128 bytes ரேம் இருக்குது, அதுக்கப்புறம் SFR இருக்குது. 8052ல் அடிஷ்னல் 128 bytes, அது வந்து இந்த parallel to SFR அட்ரஸ் ஸ்பேஸே இருக்கும். அது அட்ரஸ் மோடு மேலே ஆக்சஸ் டிஃபர் ஆகும். ஸோ டைரக்ட் அட்ரஸிங் பண்ணோம்னா SFR ரீட் ரைட் ஆகும். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் யூஸ் பண்ணோம்னா அப்பர் 128 bytes of memory access ஆகும். எக்ஸ்டர்னல் வந்து ஃபுல் 64K டேட்டா மெமரி ஆக்சஸ். ஸோ இன்டர்னல் ரேம் ஸ்ட்ரக்சர்.
ஸோ லோவர் 128 பைட்ஸ் இன்டர்னல் ரேம் அது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அட்ரஸிங் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட்ஸ் ரெண்டு சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்பர் ஸ்பேஸ் வந்து எஸ்எஃப்ஆர் ஸ்பேஸ் வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோடு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது 8051ல 8052ல வந்து சேம் தான். ஸோ அப்பர் ஸ்பேஸில் நம்ம இன்டைரக்ட் அட்ரஸிங் பண்ணோம்னா அந்த அடிஷ்னல் ரேம்ஸ் ஏரியா 128 பைட்ஸ், ஏன்னா அதில் 256 பைட்ஸ் இன்டர்னல் ரேம் இருக்கும். ஸோ இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் ஃப்ரம் 80 to FF பண்ணோம்னா அது ரேமில் ஆக்சஸ் ஆகும். டைரக்ட் அட்ரஸிங் யூஸ் பண்ணோம்னாக்கா அது எஸ்எஃப்ஆரை ஆக்சஸ் பண்ணும். இது சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர். இது டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு இது. ஸோ இதில் வந்து அதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் லைக் அர்த்தமெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேரிட்டி பிட் பி இன் பேரிட்டி பிட் F1 இருந்து யூசர் ஃப்ளாக். இது நம்ம யூசர் ஃப்ளாகை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பெஷல் மீனிங் எதுவும் இல்லை. இது ப்ரோக்ராமர் எந்த மீனிங் வேணாலும் கொடுக்கலாம் இந்த ஃப்ளாக் இருக்கு. இது ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக். ஸோ இதில் இப்போ ரிசல்ட் ஓவர்ஃப்ளோ ஆனாக்கா இந்த ஃப்ளாக் ஜென்ரேட் ஆகும். இல்லை சீரியல் பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆனால் இந்த ஃப்ளாக் செட் ஆகும். RS0 அண்ட் RS1 வந்து ரிஜிஸ்டர் பேங்க் செலெக்ஷன். ஸோ இதில் வந்து 4 ரிஜிஸ்டர் பேங்க் இருக்குது. பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3. பை டிஃபால்ட் பவர் ஆன் ரீசெட் ஆன பிறகு இந்த 2 பிட்ஸும் 00 இருக்கும். ஸோ டிஃபால்ட் ரிஜிஸ்டர் பேங்க் வந்து பேங்க் 0 யூஸ் பண்ணணும். இது F0 வந்து அனதர் யூசர் ஃப்ளாக். இது ஆக்சிலரி கேரி. ஸோ நம்ம பைனரி அடிஷன் பண்ணும்போது பிட் 3லேருந்து பிட் 4க்கு ஓவர்ஃப்ளோ ஆனாக்கா அந்த டைமில் இந்த ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் செட் ஆகும். இந்த கேரி ஃப்ளாக் வந்து பிட் 8லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆனாக்கா பிட் 8 அடிஷன் பண்ணும்போது ஓவர்ஃப்ளோ இருந்துச்சுனாக்கா அப்போது இந்த கேரி ஃப்ளாக் செட் ஆகும். சில எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த கேரி ஃப்ளாக் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் எஃபெக்ட் ஆகிறது. இது டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ 128 பைட்ஸ் ஆஃப் ரேம் எப்படி மேப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ லோவர் அட்ரஸில் வந்து 4 பேங்க் இருக்கும். ஈச் பேங்க் வந்து 8 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும் ஒரு பேங்க்லேயும். அட் ஏ டைம் ஏதாவது ஒரு பேங்க் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ த ரிஜிஸ்டர் R0 to R7 எந்த பேங்க் ஆக்டிவாக இருக்கும் அந்த பேங்க்குக்கு மேப் ஆகிருக்கும். மேப் ஆகாத பேங்க் மெமரி ஸ்பேஸ் வந்து நார்மல் ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு லோவர் 4 பேங்க்ஸ் 32 பைட்ஸ். அப்புறமா பிட் அட்ரஸபிள் மெமரி ஏரியான்னு வரும். இதில் வந்து பைட் லெவல் ஆக்சஸில் பைட் லெவல் ஆக்சஸ் பண்ணலாம். அப்புறம் பிட் லெவலில் கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது 16 பைட்ஸ் இருக்கும். 16 into 8 128 பிட்ஸ் கூட மெமரி பிட் அட்ரஸபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வர்றது மிச்சம் வந்து ஜென்ரல் பர்பஸ் ஏரியா. இங்கே நம்ம நார்மல் வேரியபிள்ஸ் ஸ்டாக் ஸ்பேஸ் எல்லாம் இது உள்ளதாக இந்த ஜென்ரல் ஏரியாவில் தான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட் வந்து ரேம் அட்ரஸ் 0 to 7 வந்து ரிஜிஸ்டர் பேங்க் 0க்கு மேப் ஆகிருக்கும். ஸோ அட்ரஸ் 0 வந்து ரிஜிஸ்டர் 0, ரிஜிஸ்டர் 1, ரிஜிஸ்டர் அண்ட் அப்படியே போகும். 07 அட்ரஸ் வந்து R7 ரிஜிஸ்டர் 7க்கு மேப் ஆகும். இப்போ நான் ரிஜிஸ்டர் பேங்க் 1 ஆக்டிவ் பண்ணியிருந்தோம்னா PSWயில் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னாக்கா அப்போது R0 வந்து 08 இருக்கும், R1 வந்து 09, அது மாதிரி R7 வந்து 0F. இந்த லோவர் அட்ரஸில் 0 to அட்ரஸ் 0 to அட்ரஸ் 7 வந்து நார்மல் ரேம் அட்ரஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்குன்னு கொடுத்துருக்கு. இது ஸ்டாக் இங்கே ஃபிக்ஸ் ஆகணும்னு ஒன்றும் இல்லை. எங்கே நம்ம ரேம் யூஸ் பண்ணலையோ அங்கேருந்து நம்ம ஸ்டாக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சி கம்பைலர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் பண்ணி சி கம்பைலரை கான்ஃபிகர் பண்ணிக்கும். ஆனால் இப்போது அசம்பிளி ப்ரோக்ராம் பண்ணோம்னாக்கா அது நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நம்ம மெமரி வந்து அலோகேட் பண்ணணும். ஸ்டாக் ஏரியாவுக்கு, எல்லா வேரியபிளுக்கு, ரெஜிஸ்டர்ஸ்க்கு
எல்லாத்துக்கும் சேர்த்து. இது ரிஜிஸ்டர் பேங்க் ஸ்ட்ரக்சர் பேங்க் 0 R0 to R7, அதே மாதிரி பேங்க் 1 கூட R0 to R7. இந்த ரேம் அட்ரஸ் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இங்கே ரேம் அட்ரஸ் கொடுத்துருக்கு. ஸோ ரிஜிஸ்டர் பேங்க் 0 வந்து R0 to R7 இஸ் மேப்பட் டு ரேம் அட்ரஸ் 0 to 7. ரிஜிஸ்டர் பேங்க் 1ல ரிஜிஸ்டர் R0 to R7 இஸ் மேப்பட் டு அட்ரஸ் 8 to F. ரிஜிஸ்டர் பேங்க் 2ல R0 to R7 வந்து 10லேருந்து 17 மட்டும் மேப் ஆகிருக்கும். ரிஜிஸ்டர் பேங்க் 3ல வந்து R0 to R7 ரிஜிஸ்டர் வந்து அட்ரஸ் 18 to 1F மேப் ஆகிருக்கும். இது வந்து சம் ப்ரோக்ராமிங் மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டர்னல் மெமரி, போர்ட் அட்ரஸ், அதர் CPU ரெஜிஸ்டர்ஸ், பெரிஃபரல் ரெஜிஸ்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இன்ஃபர்மேஷன். ஸ்டாக் செக்ஷன் ஆஃப் த ரேம், அதை நான் சொன்னபடி சி கம்பைலர் யூஸ் பண்ணோம்னாக்கா யூஸ்வலி ஸ்டாக் வந்து இந்த 8051 கண்ட்ரோலரில் யூசேஜ் வந்து லிமிட்டட், வேரியபிள்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகாது. ஒரு ரிட்டர்ன் அட்ரஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கால் இல்லை சப்ரூட்டின் கால் ஆச்சுன்னா அதனோட அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சேவ் ஆகும் ரிட்டர்ன் அட்ரஸ். அதே மாதிரி இன்டரப்ட் ஆனால் கூட ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து ஸ்டாக்கில் சேவ் ஆகும். அடிஷ்னலாக நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது நாம் புஷ் பண்ணிக்கலாம் வேறு டேட்டாவை, அதே மாதிரி நம்ம பாப் கூட பண்ணிக்கணும் அந்த டேட்டாவை. இப்போ ரேமில் ஸ்டாக் எங்கேருந்து அலோகேட் பண்ணுறது வந்து அதுதான். இப்போ சி கம்பைலர் யூஸ் பண்ணோம்னாக்கா சி கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி எங்கெந்த ரேம் ஃப்ரீ ஸ்பேஸ் வருதோ அங்கேருந்து ஸ்டாக் ஸ்டார்ட் பண்ணணும். அசம்பிளியில் ப்ரோக்ராம் எழுதணும்னாக்கா நாம் அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இப்போ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போதெல்லாம் நாம் தான் அட்ரஸ் அலோகேட் பண்ணுவோம். ஸோ எந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குதோ அங்கேருந்து ஸ்டாக் பாயிண்டரை அசைன் பண்ணிக்கலாம் நாம். இது வந்து பிட் அட்ரஸபிள் ஸ்பேஸ் காட்டுது. ஸோ ஃப்ரம் அட்ரஸ் 20 டு அட்ரஸ் 2F 16 ரெஜிஸ்டர்ஸ். இது வந்து பிட் அட்ரஸபிள். ஒரு பிட்டுக்கும் அட்ரஸ் கொடுத்துருக்கும் கான்ஃபிகராக. ஸோ லோவர் ரெஜிஸ்டர் ஆஃப் பிட் அட்ரஸபிள் ஸ்பேஸ் அண்ட் லோவர் பிட் அதுக்கு வந்து 0 அட்ரஸ். அப்புறமா 8 பிட்ஸ்க்கு வந்து 1 2 3 and 7 ஸோ ஆன். அதே மாதிரி அப் டு 7F, that is 128 bits டோட்டலாக from 0 to 7F. ஸோ இந்த அட்ரஸ் இப்போ பிட் மேனிப்புலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் டைரெக்டாக அட்ரஸ் கொடுக்கலாம். இந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து இந்த கரஸ்பாண்டிங் பிட்டை செட் பண்ணும் ஆர் கிளியர் பண்ணும் இல்லை டெஸ்ட் பண்ணும் டிபெண்டிங் ஆன் த பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். Some examples of bit manipulation instruction: set bit, clear bit. ஸோ அடுத்த செஷனில் வந்து நம்ம பெரிஃபரல்ஸ் பற்றி பார்ப்போம், ஓவர்வியூ. நன்றி, வணக்கம்.